சூப்பரா மணக்க மணக்க நம்ம பேச்சுலர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச்சுலர்ஸ் கூட செய்யற மாதிரி எப்படி சிக்கன் கிரேவி செய்யறதுங்கிறதாங்க பார்க்க போறோம். நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், இந்த சிக்கன் கிரேவிக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க. இந்த கிரேவியை நீங்கள் இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், பிரியாணியோடையும் சாப்பிட்லாம், ஈவன் குஸ்கா கீ ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. ஆஹா ஆஹா, இப்படி வாழை இலையில் வச்சு சாப்பிட்டா சொல்லணுமா என்ன? பாருங்க, எங்கேயுமே சிக்கன் உடையில, அதே மாதிரி நல்லாவும் வெந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியுது. உள்ள பாருங்க, வா, நல்லா மசாலா இறங்கியிருக்கு. இல்லைங்க மேடம், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப வரைக்கும் கூட உங்க வீடியோஸ் தான் யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு கூட உங்களை பார்த்தா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு ஒரு பிளான். மசாலா எல்லாம் நீங்க அரைக்கிறதெல்லாம் பத்தி எங்க அம்மா எல்லாரும் ஒரே குஷி ஆயிட்டாங்க. குழந்தைங்க அந்த சத்து மாவு நான் தண்ணியில அதை பாயில் பண்ணி கொடுத்ததுக்கே அருமையா சாப்பிட்டுச்சுங்க பிள்ளைங்க. எங்களை மாதிரி கஸ்டமருக்கெல்லாம் ஒரு நல்ல ஹெல்த்தியா எவ்வளவு கிளீன் அண்ட் நீட்டா பண்றீங்க. அந்த நல்ல மனசுக்கு கடவுள் இன்னுமா உங்களை ஆசீர்வதிக்குவாரு. நிஜமா ரொம்ப hearts to you and we all love you ma'am. Thank you. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் தயிர் போட்டு 3-4 வாட்டி கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேங்க. தயிர் போட்டு கழுவும் போதும் சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும், அதே மாதிரி கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாம இருக்கும். இப்போ இதுல தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே 2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டுக்கலாங்க, அதாவது வெறும் மிளகா பொடி. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி கூடி குறைச்சி போட்டுக்கலாம். அடுத்தது காஷ்மீர் மிளகா பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா பொடி வெறும் கலருக்கு தாங்க, இதுல இருந்து காரம் அதிகமா வராது. இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதுலேயே 3 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இந்த மல்லித்தூள் தான் சிக்கனுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டுக்கலாங்க. நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கலாம். இதுலேயே 2 கொத்து கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். அடுத்தது 3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, 4 ஏலக்காய், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மசாலா ரொம்ப கம்மியாக போட்டால் போதுங்க. இதில் ரொம்ப முக்கியமான மசாலா சிக்கன் மசாலா. ஸோ இதுவும் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம போடுற ஒவ்வொரு மசாலாவும் அதோடைய தனி சுவை கொடுக்குங்க. இதிலே 2 டீஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் நார்மலாக எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசரி கொடுத்துர்லாங்க. இந்த மசாலாலாம் இதில் உள்ளே இறங்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சிக்கன் எடுத்து சாப்பிடும்போது இதில் போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க. இதை கிரேவி மாதிரியும் செய்யலாம், அப்படியே ட்ரையாக வேணாலும் செய்யலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிளறியாச்சு. இதை அப்படியே மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பானல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொட்டிடலாம். அடுப்பானல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. எப்பயுமே பேச்சுலர் செய்கிற ஒரே ஒரு மிஸ்டேக், நல்லா வதக்காது தான். பட் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இப்படி பொன்னிறமாக வதங்கிடணும். இப்போ அடுத்தது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். அடுப்பானல் கம்மியாக வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. அடுத்தது சிக்கன் போட்டுடலாம். இப்போ அடுப்பானல் மீடியமாக வச்சிடலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. தக்காளி முன்னாடியே போடக்கூடாது, சிக்கன் ரஃப் ஆகிடும். சிக்கன் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இதே நீங்கள் ட்ரையாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி போடாத, லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு பெப்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். தண்ணி ஊற்றாமல் அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க. இல்லைன்னா அப்படியே தண்ணியாட்டு போயிடும் சல்லுன்னு. இது 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டுங்க. இடையில கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படியே சிக்கனை பெரட்டி சாப்பிட்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அப்படி பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்
மீடியம் சைஸ் பழமாக 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். அடுப்பினல் மீடியமாக வச்சு இப்போ இதை கிளறி கொடுத்துடலாங்க. இந்த தக்காளியும் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் அப்படியே எண்ணெய்லாம் கசிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டால் போதும். தக்காளி அப்படியே நல்லா மசிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து சிக்கன் வேகணும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கன் மசாலாலாம் போட்டு தடவி வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றுறேன். இப்போ கிளறி கொடுத்துடலாம். நான் தண்ணி ரொம்ப ஊற்றலைங்க. உங்களுக்கு எந்த அளவு கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குக்கரில் வச்சு விசில் விடுறதா இருந்தால் தண்ணி கம்மியாக ஊற்றணும். இதே நீங்கள் டைரெக்டாக அப்படியே வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வருது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். போதுங்க. இப்போ குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் கம்மியாக வச்சு இது ஒரு விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சிக்கன் சைஸ் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் 1 or 2 பார்த்து விட்டுக்கணும். குக்கர் ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப நேரம் அப்படியே குக்கர்லேயே விட்டால் கொழன்னு போயிடும். ஸோ அதனால் ஆவி போன உடனே எடுத்துடணும். வீடு பூரா அப்படியே கமன்னு வாசனை. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு நம்ம சில பொருளை ஆட் பண்ணோம். இப்போ அதுவும் என்ன போடணும்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கலாங்க. வறுத்து பொடி பண்ண பொடி. 1 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். நான் உங்களை உப்பு காரெல்லாம் பார்க்கவே சொல்ல பார்த்தீங்களா? ஏன்னா நான் போட்ட அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலர வேணாம். ஸோ இது லைட்டாக ஒரு 10 to 20 செகண்ட் அப்படியே கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வருதுங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, பட் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம பேச்சுலர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் அப்படியே பச்சை மிளகாய் உடச்சி மேலே போட்டு சாப்பிட்டோமா சொல்லணுமா என்ன? இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. இந்த கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சும்மா திக்காக தண்ணியாட்டம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது காரணம் நம்ம இதுக்கு போட்ட வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி பொன்னிறமாக வதக்கும் போதும் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக அப்படி கிடைக்கும். அதே மாதிரி மசாலா ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு திக்னஸும் வராது. ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்புகளோடு செய்யுங்க, சூப்பராக வருங்க. நீங்கள் ஹோட்டல் வச்சிருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா சொல்றேன், இந்த சிக்கன் கிரேவிக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க. நான் சொன்ன மாதிரி சிக்கன்ல மசாலா போட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யும் போது சிக்கன்ல நல்லா மசாலா இறங்கிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. பாருங்க, எங்கேயுமே சிக்கன் உடையில, அதே மாதிரி நல்லாவும் வெந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியுது. உள்ள பாருங்க, வாவ், நல்லா மசாலா இறங்கி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஜூஸியாவும் இருக்கு. இப்படி இருக்குனுங்க. இப்ப டேஸ்ட் பார்த்தலாம். ஓ மை காட், இந்த கிரேவியை நீங்கள் இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், பிரியாணியோடையும் சாப்பிட்லாம், ஈவன் குஸ்கா கீ ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க. அப்படியே ஜூஸியாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்களேன், மசாலா உள்ள சூப்பராக இறங்கியிருக்கு. அளவுகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. காரத்துலேருந்து உப்புலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஒரு குக்கரில் இவ்வளோ சூப்பராக பேச்சுலர்ஸ் கூட செய்கிற மாதிரி சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye. Love you all.